ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, தங்கத்தை தவிர்த்து நம்ம எதில் எதுலாம் வந்து சேமிக்கலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். என்னோடய சேவிங்ஸ் என்ன, அது மூலம் வந்த ப்ராஃபிட் அப்படி தான் இதில் நான் ஷேர் பண்ணியிருப்பேன். ஏதாவது 1, 2 விஷயங்கள் நான் ஃபாலோ பண்ணியிருக்க மாட்டேன். மோஸ்ட்லி இதில் நான் சொன்னதெல்லாம் என்னோடய சேவிங்ஸ் முடிஞ்சு மெச்சூரிட்டியான அமௌண்ட்டோட நான் வந்து இதில் ஷேர் பண்ணியிருக்கேன். நம்ம என்னென்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு நான் ஒரு விஷயத்த சொல்லிக்கிறேன். கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட்டை நம்ம இப்போ ஸ்மாலாக பார்க்கலாம். ஏன்னா பின்னால் ஏன் அப்படிங்கிறத நான் உங்ககிட்ட கண்டிப்பாக ஷேர் பண்ணிக்கிறேன். நம்ம வந்து ஒரு 5 வருஷம் முன்னால் கோல்டு ரேட் வந்து 4000 ருபீஸ் இருந்திருக்குமா? அப்போ நம்ம வந்து ஒரு கிராம் காயின் வாங்கினோன்னா ஜிஎஸ்டி அதாவது வேஸ்டேஜ் எல்லாம் சேர்த்து வாங்கினோன்னா 4200 வரும். வேஸ்டேஜ் ஜிஎஸ்டி சேர்த்து உங்களுக்கு 202 வரும். இப்போ வந்து அதோட செல் ப்ரைஸ் பார்க்கலாமா? கோல்ட் ரேட் வந்து அப்போ வாங்கின ஒரு கிராம் நீங்கள் இப்போ வந்து சேல் பண்ணுறீங்கன்னா டிடக்ஷன் வந்து வெறும் 2%, ரூ. 179. நீங்கள் அதிகமாக வந்து சேல் பண்ணும்போது அதுக்கேற்ற மாதிரி டிடக்ஷன் போகும். மொத்தமாக ரூ. 8801. அதுக்கும் இதுக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் வந்து ரூ. 4599. அதாவது உங்களுக்கு ஜிஎஸ்டி இந்த டிடக்ஷன் அமௌண்ட்டு எல்லாத்தையுமே சேர்த்தே வந்து ப்ராஃபிட் பார்த்திங்கன்னா பர் கிராமுக்கு வந்து ரூ. 4599. இது வந்து ஒரு ஃபிக்ஸ்டுன்னு கேட்டிங்கன்னா ஃபிக்ஸ்டுன்னு நம்ம சொல்ல முடியாது. மேபி அப் ஆகலாம், டவுன் ஆகலாம். அது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். இப்போ வந்து நம்மளோட சேவிங்ஸ் ஸ்கீம் என்னென்னு ஃபஸ்ட்டு பார்க்கலாமா? நம்மளோட பணத்தை பத்திரமா ஒரு இடத்துல நம்ம வைக்கணும்னு நினச்சா ஃபஸ்ட்டு நம்ம சூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா போஸ்ட் ஆஃபீஸ் தான். ஏன்னா அவங்களுக்கு டேக்ஸ் இல்லை, ஒரு மாட்ரேட்டான வட்டி, நம்ம மிடில் கிளாஸ் ஃபேமிலியோட ஒரு இன்வெஸ்ட் பண்ண முடிஞ்ச அமௌண்ட்டு. ஸோ வந்து ஃபஸ்ட்டு நம்ம சூஸ் பண்ணுறது என்னவாக இருக்கும்? போஸ்ட் ஆஃபீஸ் தான். நானும் அதே தான் சூஸ் பண்ணியிருந்தேன். நான் இப்போ ரீசெண்டாக வட்டி கால்குலேட் பண்ணாங்களே அதை நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ஆர்டி எல்லாருக்குமே தெரியும், 5 இயர்ஸ் ஸ்கீமு. இப்போ ரீசெண்டாக அதோடய வட்டி பார்த்திங்கன்னா 6.7%. இன்வெஸ்ட்மெண்ட் வந்து மந்த்லி ஒரு 2000 ருபீஸ் போட்டிங்கன்னா மெச்சூரிட்டியாக உங்களுக்கு 1.20 வரும். அப்புறமா அதோட இன்ட்ரெஸ்ட் ரேட் பார்த்திங்கன்னா 22. மொத்தமாக சேர்த்தா உங்களுக்கு வந்து 1,42,000 ஒரு அப்ராக்சிமேட்டாக வரும்னு வச்சுக்கோங்க. இந்த வட்டியே உங்களுக்கு ஒரு முழுசாக வந்து கண்டினியூ ஆகுமான்னு கேட்டிங்கன்னா ஆகாது. 3 மாதத்துக்கு ஒரு தடவை வந்து வட்டியை ரிவைஸ் பண்ணுவாங்க. அதை நீங்கள் வந்து வட்டியை ரிவைஸ் பண்ணுற மாதத்தை விட்டுட்டு நெக்ஸ்ட் மந்த் வந்து அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணால் நம்மளோட வட்டி எவ்வளோன்னு தெரிஞ்சிடும். இதுதான் என்னோடய போஸ்ட் ஆஃபீஸ் அமௌண்ட்டு நான் இன்வெஸ்ட் பண்ணது எனக்கு கிடச்சிது இந்த 5 வருஷத்தில். ரீசெண்டாக தான் என்னோடது வந்து முடிஞ்சுது. மாதம் நான் கட்டின அமௌண்ட் பார்த்திங்கன்னா 2000, மெச்சூரிட்டி 1.20 வந்தது, இன்ட்ரெஸ்ட் வந்து 25,000. நான் வந்து கட்டுறப்போ அதோட வட்டி பார்த்திங்கன்னா 7.2%. இந்த ஸ்கீமை வந்து நான் 2020 வந்து மார்ச்சில் ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். கரெக்டாக முடிஞ்சிருச்சு. வட்டியை வந்து எப்படி ரிவைஸ் பண்ணுவாங்கன்னா ஏப்ரல், மே, ஜூன் அப்படின்னு சொல்லிட்டு ரிவைஸ் பண்ணுவாங்க. அடுத்தது ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் அந்த மாதிரி 3 மந்த்ஸ்க்கு ஒரு தடவை உங்களுக்கு வந்து வட்டியை ரிவைஸ் பண்ணுவாங்க. இன்ட்ரெஸ்ட் வந்து நமக்கு வந்து குவார்ட்டர்லியாக பிரித்து போட்டுருவாங்க. இந்த ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எந்த விதமான டேக்ஸும் கிடையாது. என்ன அமௌண்ட் கட்டுறீங்களோ அதை எடுத்துக்கலாம். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இதே 2020 நான் ஒரு ₹1,00,000 கோல்டு வாங்கியிருந்தேன். அப்போ ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா ₹5031 சம்திங், நியர் வந்து 4000 ருபீஸ் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வாங்கியிருந்தேன்னா அதோட மதிப்பு இன்றைக்கி பார்த்திங்கன்னா 2,00,000. கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு 55,000 டிஃப்ரென்ஸ் வரும்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கும் இதுக்கும். இதுதான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கோல்டோட ரிட்டர்ன்ஸாக இருக்கும். நான் போஸ்ட் ஆஃபீஸோட ரிட்டர்ன்ஸும் சொல்லிவிட்டேன். அதை கம்பேர் பண்ணி கோல்டோட ரிட்டர்ன்ஸும் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். என்னோடய போஸ்ட் ஆஃபீஸ் அமௌண்ட்டை நான் கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணணுன்னு தான் ஆசைப்பட்றேன். ஒரு பார்ட் ஆஃப் அமௌண்ட் வந்து நான் காயின்ஸ் வாங்கியிருக்கேன். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது டைம் டெபாசிட் 5 இயர்ஸ். எதுவுமே நம்ம வந்து இதோட ஃபஸ்ட் இயர் வட்டி வந்து 6.9, அப்புறமா 7%, 7.1, 7.5. இது வந்து வருஷத்துக்கு ஒரு தடவை பார்த்திங்கன்னா நம்ம அக்கௌண்ட்டில் வந்து கிரெடிட் பண்ணுவாங்க. நீங்கள் வந்து சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு 10,000 வந்து இதில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா அதோட வட்டி பார்த்திங்கன்னா 6.9%க்கு 708 இருக்கும். இதை நான் உங்களுக்கு சொல்கிறேன் எப்படி இருக்குன்ட்டு. இந்த ஸ்கீம் வந்து எங்கள் வீட்டில் போட்டிருந்தாங்க. ஸோ இதுவுமே நல்ல ஒரு பெனிஃபிட்டான ஸ்கீம் தான். டைம் டெபாசிட்டோட ரீசெண்ட் வட்டிலாம் இது 6.9. நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருப்பேன் இல்லையா? ஒரு பிரின்சிபல் அமௌண்ட்டு வந்து
ஒரு ரூ. 1,00,000 இதில இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். எவ்வளோக்கு எவ்வளோ இதில அதிகமான அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணுறீங்களோ, அந்த அளவுக்கு நீங்க இதில வந்து இன்ட்ரெஸ்ட் பார்க்கலாம். இல்ல என்னோட ஸ்கீம் வந்து ஃபர்ஸ்ட் வருஷத்தோட நான் முடிச்சுக்கிறேன் அப்படிங்கிற பட்சத்தில உங்களுக்கு ரூ. 7,000 வட்டி கிடைக்கும். 2வது வருஷத்தோட முடிச்சிங்கன்னா ரூ. 14,000 வட்டி. இதே 3வது, 4வது வருஷம் முடிக்கிற பட்சத்தில ரூ. 24,000 வட்டி. ஃபுல்லா 5 வருஷமும் நீங்க வந்து கட்டி முடிக்கிற பட்சத்தில, அதாவது முதலே இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்க. அதுதான் நான் சொல்றேன். 44,000 வரும். கிட்டத்தட்ட உங்களுக்கு மெச்சூரிட்டி அமௌண்ட் பார்த்தீங்கன்னா, 1,45 இல்லன்னா 1,46 அரவுண்ட் வரதுக்கு சான்சஸ் இருக்கு. நான் ஃபர்ஸ்ட்டே சொன்ன மாதிரி அதிகமான அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா, ஒரு நல்ல பெனிஃபிட்ட வந்து இந்த ஸ்கீம்ல உங்களால பார்க்க முடியும். பிகாஸ் எங்க வீட்ல வந்து இந்த டைம் டெபாசிட் வந்து போட்டிருந்தாங்க. அதனால நான் சொல்றேன். உங்களுக்கு வந்து பேங்க்கோட எஃப்டிய கம்பேர் பண்ணும்போது, இது ஒரு நல்ல வட்டின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா வந்து பேங்க்ல பார்த்தீங்கன்னா, ஒரு 50,00,000 வரைக்கும் ஒரு வட்டி வச்சிருப்பாங்க. 50,00,000மோ இல்ல 1,00,00,000யோ தாண்டினீங்கன்னா தான், அந்த வட்டி வந்து ஒரு ஹைலி வட்டி மாதிரி குடுத்துருப்பாங்க. மத்தபடி ஒரு மாடரேட்டான வட்டி தான் குடுத்துருப்பாங்க. ஒரு ஷார்ட் டேர்மா ஒரு சேவிங்ஸ் சேரணும். அதில கொஞ்சம் ஒரு மாடரேட்டான பெனிஃபிட் கிடைக்கணும்னா, நீங்க இந்த 2 ஸ்கீமும் கண்டிப்பா சூஸ் பண்ணலாம். அடுத்தது வந்து சீட் தான். இதில வந்து நான் எப்படி சேவ் பண்ணேன் அப்படிங்கிறத ஷேர் பண்ணிக்கிறேன். அதில ஒண்ண வந்து இதில நான் ரெக்கமெண்ட் பண்ண விரும்பல. பட் வந்து எனக்கு வந்த ப்ராஃபிட்ட இதில நான் சொல்றேன். நான் வந்து ரூ. 1,00,000 சீட் வந்து கட்டியிருந்தேன். அதில மந்த்லி பார்த்தீங்கன்னா, மொத்தம் வந்து 20 மந்த் வரும். ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் மந்த் ரூ. 1,00,000க்கு நீங்க ரூ. 4,900 கட்டுற மாதிரி இருக்கும். லாஸ்ட் வந்து அதே கட்டுற மாதிரி இருக்கும். ஒரு சிம்பிளா சொல்லப்போனா ஒரு அசெண்டிங் ஆர்டர், டிசெண்டிங் ஆர்டர்ன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி அமௌண்ட் கட்டணும். நான் கட்டின இடத்துல பார்த்தீங்கன்னா, நான் ஒரு கம்பெனியில கட்டிட்டு இருந்தேன். ஜிஎஸ்டி, கமிஷன் டிடக்ஷன் 2மே உண்டு. ஃபைனலா வந்து ஒரு 94லேருந்து 96க்குள்ள வந்த ஞாபகம் இருக்கு. இன்வெஸ்ட்மெண்ட் நாங்க பண்ணது பார்த்தீங்கன்னா, 88,000 பண்ணோம். நான் ஃபர்ஸ்ட்டே சொன்ன மாதிரி இது ஒரு மாடரேட் கூட இல்ல. ஒரு கம்மியான ப்ராஃபிட் தான். சீட்டு வந்து என்ன பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது வந்து இந்த மாதிரி நடத்துனா, அதில வந்து சேர பாருங்க. பிகாஸ் ஏன்னா, நமக்கு ஜிஎஸ்டிங்கிற ஒரு விஷயம் வந்து இருக்காது. மொத்தம் ரூ. 1,500 சம்திங் வந்து இதுக்கு ஜிஎஸ்டி போச்சு. நெக்ஸ்ட் வந்து மகளிர் குழு. மகளிர் குழுல பார்த்தீங்கன்னா, எங்க அம்மா ஜாயின் பண்ணியிருந்தாங்க. 5 இயர்ஸ் ஸ்கீமு. நீங்க வந்து மாசம் மாசம் ரூ. 500லேருந்து கூட கட்டலாம். இந்த ஸ்கீம் பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட்ல வந்து ₹2,000 வந்து பெண்களுக்காகவே குடுக்குறாங்க இல்லையா? அந்த அமௌண்ட் கூட நம்ம இதில யூஸ் பண்ணி சேர்ந்துரலாம். அடுத்தது நம்ம பார்க்க போறது பிஎல்ஏ, போஸ்டல் லைஃப் இன்சூரன்ஸ். இது ஒரு லாங் டெர்ம் சேவிங்க. என்னோட ஸ்கீம் முடிஞ்சோனே எல்லாரும் சஜெஸ்ட் பண்ணது இந்த ஸ்கீம் தான். பட் வந்து ரொம்ப லாங் டேர்மா இருக்குதுன்னு சொல்லிட்டு, நான் தான் வேணான்னு சொல்லிட்டேன். பட் வந்து இது ஒரு நல்ல ஸ்கீம் தான். அடுத்தது வந்து இன்சூரன்ஸ். இது வந்து நீங்க வேலை செய்ற கம்பெனிலே மோஸ்ட்லி கவர் பண்ண பாருங்க. அதுதான் உங்களுக்கு ரொம்பவே நல்லது என்ன பொறுத்தவரைக்கும். இன்சூரன்ஸ பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு எப்படி மார்க்கெட் ரேட்டோ அத பொறுத்து தான். ஆ இதோட ரிட்டர்ன்ஸ் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் லோவா தான் வரும்னு நெனைக்கிறேன். ஏன்னா என்னோட ரிட்டர்ன் அப்படி தான் எனக்கு வந்தது. அதனால தான் சொல்றேன். மெச்சூரிட்டி நம்ம ஃபுல்லா மெச்சூரிட்டியா கட்டி முடிக்கிறப்போ வேணா மாடரேட் ரிட்டர்ன்ஸ் இருக்கலாம். நம்ம நடுவுல வந்து இத ட்ராப் ஆனோம்னு வச்சுக்கோங்களேன், ரொம்பவும் ரொம்ப லோ ரிட்டர்ன்ஸ் தான் நமக்கு கிடைக்கும். டாக்ஸ் உண்டு, அப்புறம் டிடக்ஷன் உண்டு. நம்ம இதுலயே மிடில் ஆஃப்ல வந்து கட் ஆவனா, அதுக்கு ஒரு டிடக்ஷன் பிடிக்கிறாங்க. இதில வந்து எனக்கு என்ன வந்ததுன்னு சொல்றேன். நான் ஒரு ஸ்கீம் கட்டிட்டு இருந்தேன். பட் வந்து சில விஷயங்களால என்னால கன்டின்யூ பண்ண முடியல. மொத்தம் வந்து 85,000 கிட்ட கட்டியிருப்பேன். எனக்கு அந்த டிடக்ஷன், இந்த ஜிஎஸ்டி எல்லாம் புடிச்சது போக, ஒரு 46,000 என்னமோ வந்து கிரெடிட் ஆச்சு. ஸோ அதான் நான் சொல்றேன். இன்சூரன்ஸ வந்து நீங்க கட்ட ஆரம்பிச்சுட்டேன்னா, ஃபுல்லாவே மெச்சூரிட்டி ஆகுற வரைக்கும் கட்னா, நம்மளால ஒரு மாடரேட்டான ரிட்டர்ன்ஸ வந்து பார்க்க முடியும். இதுதான் மொத்தமா நான் சேவ் பண்ண சேவிங்ஸ் ஸ்கீம் எல்லாமே. இத அப்படியே நான் வந்து இன்வெஸ்ட் பண்ண நினைக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, கோல்டுல மட்டும் தான். ஏன்னா வந்து இத நான் தங்கத்த தவிர நம்ம வேற எதுல முதலீடு செய்யலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா தான் உங்கள்ட்ட நான் குடுத்தேன். சப்போஸ் நம்ம சைட்லயும் நம்மளால முடிஞ்ச தங்கத்த நம்ம சேவ் பண்ணி வைக்கணும் கண்டிப்பா என்ன பொறுத்தவரைக்கும். நான் சேவ் பண்ணது சேவிங்ஸ் ஸ்கீம்ல என்னென்ன வந்து நிறைகள் இருந்தது, குறைகள் இருந்ததுன்னு நான் ஷார்ட்டா சொல்றேன். போஸ்டல் ஸ்கீம் பொறுத்தவரைக்கும் டாக்ஸ் கிடையாது. நல்ல செக்யூர். உங்களுக்கு வந்து ஒரு மாடரேட்டான ரிட்டர்ன்ஸ் எனக்கு கிடைச்சது. கோல்டு வந்து டாக்ஸ் உண்டு. நாட் செக்யூர்ன்னுது பத்திரமா நம்ம வச்சுக்கணும். அதனால தான் நான் அத சொல்றேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா, என்ன பொறுத்தவரைக்கும் கோல்டு வந்து ஒரு ஹைலி ரிட்டர்ன் தான் நான் சேவ் பண்ணதுல.
ஸ்டாக்ஸ பொறுத்தவரைக்கும் நம்ம ஸ்டாக்ஸ் வந்து ஹைலி ரிட்டர்ன்ஸ் தான். நம்ம ரிஸ்க் எடுக்க தயாரா இருந்தா, எல்லா ஸ்டாக்ஸ்லயும் நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். டிஜி கோல்டு பொறுத்தவரைக்கும் நீங்க கவர்மெண்ட்ல வந்து சேர்த்தீங்கன்னா, இன்னும் நல்லது. எம்எம்டிசி மாதிரி இடத்துல. சீட்ஸ் மகளிர் குழுலாம் உங்களுக்கு தெரிஞ்சவங்கள்ட்டயோ, மோஸ்ட்லி வந்து செக்யூரான ஆள்ட்ட வந்து சேர பாருங்க. அதுதான் நல்லது. ஜிஎஸ்டி கமிஷன்லாம் இல்லாத இடத்துல சேர்ந்தீங்கன்னா, உங்களுக்கு இன்னுமே இதெல்லாம் பெனிஃபிட்ஸ் தான். தங்கத்த தவிர்த்து நம்ம நல்லா வந்து நம்பி ஒரு ஸ்கீம்ல சேரலான்னா, அது போஸ்டல் மட்டும்தாங்க என்ன பொறுத்தவரைக்கும். மீதி எல்லாத்துலயும் பார்த்தீங்கன்னா, கட்டுன அமௌண்ட் வந்தாலே போதுங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. என்ன பொறுத்தவரைக்கும் போஸ்டல் ஸ்கீம்ஸ் ஒரு நல்ல ஸ்கீம். அதில எந்த ஸ்கீம்ல நீங்க சேரணும்னு ஆசைப்படுறீங்களோ, அத பத்தி நல்லா ஒரு தடவ என்கொயரி பண்ணிட்டு, ரிட்டர்ன்ஸ் எவ்வளோ வரும்? எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு பார்த்துட்டு சேரலாம் கண்டிப்பா. என்னோட கோல்டு சேவிங்ஸ் இல்லாம நான் எதுல சேவ் பண்றேன்? எதுல வந்து சேவ் பண்ண முடியும்? அப்படிங்கிறத உங்க கூட இன்னைக்கு ஷேர் பண்ணியிருந்தேன். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் பை பை.